Hi friends, welcome to Just Home Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாண்ட்விச், சிம்பிள் வெஜிடேரியன் சாண்ட்விச். அதுக்கு வேண்டிய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், பார்க்கலாம். பிரெட் ஒரு 4 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ பாயில் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கிறது. கொஞ்சம் கறி லீவ்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், கொஞ்சம் டொமேட்டோ, கொஞ்சோண்டு ஜீரகம் தாளிக்கிறதுக்கு. இது நான் இன்றைக்கி சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் இது சில்லி டொமேட்டோ சாஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்பைஸ் இருக்காது, லைட்டாக இருக்கும். சுத்தமாக ஸ்பைஸே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெறும் ஜஸ்ட் டொமேட்டோ கெச்சப் மட்டும் எடுத்துக்கலாம். இது சாஸு. அதுக்கப்புறம் மயோனைஸ் எடுத்திருக்கேன். மயோனைஸ் இல்லைனா கூட நீங்கள் ஜஸ்ட் கர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர், பெப்பர் பவுடர், சால்ட் அண்ட் சீஸ் ஸ்லைசஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பேனில் தாளிச்சிட்டு அதை ஒரு மசாலா மாதிரி பண்ணிக்க போகிறோம். அந்த மசாலாவை பிரெட்குள்ளே ஸ்டஃப் பண்ணி எப்படி நம்ம சாண்ட்விச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, நான் கடாய் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு பேனு பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பட்டர் போட்டிருக்கோம். பட்டர் மெல்ட் ஆகிருக்கு. இதில் கொஞ்சோண்டு ஜீரா. நீங்க பட்டர் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஸ்டில் ஹேவ் வித் ஆயில் ஆல்சோ. எனக்கு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட நீங்க வச்சுக்கலாம். அதனால கொஞ்சம் பட்டர்லாம் இருந்தா குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். சீஸ் ஸ்லைசஸ்லாம் கூட நான் குழந்தைங்களுக்குன்றதால தான் யூஸ் பண்றேன். பெரியவங்களுக்குன்னா ஜஸ்ட் அப்படியே நீங்க சாண்ட்விச் நார்மலா ஆயில்ல பண்ணி அப்படி கூட கொடுக்கலாம். ஓகே, பொரிஞ்சிருச்சு. இப்போ இதுல ஆனியன் போட்டுங்க அண்ட் கிரீன் சில்லி, கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ். ஆனியன், கிரீன் சில்லி, கறி லீவ்ஸ் மூணையும் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிடுங்க. இப்போ ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. என்னோட குக்கிங்கில் எப்பயுமே ஆயில் பட்டர்லாம் கம்மியாக இருக்கும். பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆனியன் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இது கூட டொமேட்டோ ஆட் பண்ணிடுறேன். இப்போ டொமேட்டோ ஆட் பண்ண உடனே இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. இந்த சால்ட் ஒன்லி மசாலாவுக்கு போடுற சால்ட் மட்டும்தான். ஸோ கொஞ்சோண்டு சால்ட்டு அண்ட் பெப்பர் பவுடர். சாண்ட்விச்சுக்குன்றதுனால நான் பெப்பர் போடுறேன். உங்களுக்கு சில்லி பவுடர் வேணும்னா கூட நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். முன்னாடியே நம்ம கிரீன் சில்லி போட்டிருக்கோம், அதை பார்த்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வரட்டும். இது கூட நம்ம பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிட்டேன். கூட பீஸ் போட்டுக்கலாம், இல்லை இதுக்கு கேரட் கூட நீங்கள் இதுக்கு கூட பாயில் பண்ணி போட்டுக்கலாம். பட் நான் இன்னைக்கு ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு வெறும் பொட்டேட்டோ மட்டும் வச்சு போட்டிருக்கேன். இதுலேயே நீங்கள் ஒரு க்ரீன் பீஸ் பாயில் பண்ணி இது கூட நீங்கள் மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நமக்கு அந்த சாண்ட்விச்லேயே. இது நார்மலாக நமக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். அதனால நான் இந்த வெரைட்டி இன்னைக்கு பண்ணுறேன். இது நம்ம பொட்டேட்டோ திருப்பி நம்ம கிரில் பண்ண போறோம் பிரெட்டோட வச்சு. அதனால ரொம்ப இதுவாகணும்னா அவசியம் கிடையாது. இந்த ஆனியன், டொமேட்டோ எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா you can switch it off. இதுக்கு கூட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போடலாம். நான் இன்னைக்கு போடலை, ஜஸ்ட் கொத்தமல்லி கூட வேணும்னா போட்டுக்கோங்க. ப்ராப்பர் ஒரு பொட்டேட்டோ மசாலா மாதிரி இருக்கும். இதை நம்ம சாதாரணமாக வேற எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஓகே, இந்த டைம்ல நீங்க சால்ட் பெப்பர் பார்த்துட்டு யூ கேன் கீப் திஸ் மசாலா ரெடி. அவ்வளோதான். ஜஸ்ட் நவ் we have to cool this down. அவ்வளவுதான்.
இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம கூல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு grill pan வச்சிருக்கேன் நம்ம சாண்ட்விச் வந்து பண்றதுக்கு. அந்த grill panல லைட்டா நான் வந்து ஆயில் போட்டிருக்கேன். பட்டரோ ஆயிலோ கீயோ உங்களோட இது எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு வந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள வந்து நம்ம பிரெட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பிரெட் ஸ்லைசஸ் இருக்கு. இதுலயே வந்து சில பேர் கட் பண்ணி இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுவாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம அதோட வச்சிருந்தாதான் அதோட ப்ராப்பர் டேஸ்ட். வெளியில வந்து ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும், உள்ள கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஸோ அதனால ஃபுல்லா வச்சுக்கிறது தான் பெட்டர். உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த கார்னர்ஸை ஜஸ்ட் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு சைடு வந்து நான் மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மயோனைஸ்லாம் ரொம்ப வந்து இதே ஃபேட் ஃப்ரீலாம் வருது. பட் உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கர்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா திக்கு கர்டு, வாட்டர் கண்டென்ட் நல்லா வடிகட்டிட்டு இருக்கிற கர்டை வந்து நீங்க ஸ்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயே கொரியண்டர்லாம் போட்டு யூஸ் பண்ணி பண்ற ஒரு ரெசிபி இருக்கு. அதை நான் இன்னொரு நாள் காமிக்கிறேன். நான் இப்போ வந்து 2 சாண்ட்விச் பண்ண போறேன். ஸோ நான் 2 ஸ்லைசஸ்க்கு வந்து நான் இப்போ மயோனைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு சைடு. ஓகே, ஸோ 2 slices of mayonnaise bread is ready. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இது வந்து சில்லி டொமேட்டோ சாஸ். சில்லியும் இருக்கு, டொமேட்டோவும் இருக்கு. நீங்க பசங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா கெச்சப் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர்லாம் அதுல போடலை அப்படின்றதுனால நான் இன்னைக்கு வந்து சில்லி சாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் டொமேட்டோ கெச்சப் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நீங்க ஒரு சைடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் கீப்பிங் ஆல் த பிரெட்ஸ் ரெடி. Slices are ready now. இப்போ இந்த மயோனைஸ் பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நம்ம மசாலாஸை வச்சிடலாம். நார்மலா ஒரு நம்ம இது மாதிரி பண்ற சாண்ட்விச்லாம் சட்னிஸ்லாம் அரைச்சு கூட பண்ணலாம். பட் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு பதிலா just place this base in the grill. கொஞ்சம் ஹீட் ஆயிருக்கு, பண்ணிடுங்க. இந்த மிக்சர் எவ்வளவு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆஃப்டர்நூன்ல வந்து நீங்க லஞ்ச் கிட்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ஒரு பிரெட் கொடுத்தீங்கனாலே தாராளமா ஸ்டொமக் ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஐ அம் கீப்பிங் தி அதர் பேஸ் ஆல்சோ ரெடி. இப்போ மேல சீஸ் ஸ்லைசஸ் வச்சிருங்க. That's it. மேலே நீங்க பட்டர் எல்லாமும் போடலாம். நான் எதுவுமே போடலை. இப்போ இதுக்கு மேலே நீங்க கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஆயில் போடலாம். ஐ ஜஸ்ட் see. ஓகே, இப்போ டர்ன் பண்ணி இன்னொரு ஸ்லைட் போட்டுருங்க. இப்போ வேணும்னா நம்ம we will just drizzle little oil in it. this side நல்லா வந்து grill ஆகட்டும். இப்போ நமக்கு வந்து பிரெட் வந்து யூசுவலா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரெட்டை வந்து grill பண்ணி எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் மசாலாஸ் வைப்பாங்க, திருப்பியும் grill பண்ணுவாங்க. பிரெட் வந்து ஓவரா grill ஆயிட்டாலும் it will not be ரொம்ப வந்து உங்களுக்கு பிரெட்டோட டேஸ்ட் தான் இருக்குமே தவிர உள்ள இருக்கிற மசாலாஸ் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்காது. அதனால ஜஸ்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு டோஸ்ட் பண்ணினா கூட போதும். இன்கேஸ் உங்ககிட்ட இது மாதிரி grill இல்லை அப்படின்னா அது ஒரே ஒரு இது வந்து இந்த
ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஹீட்டு. ரெண்டாவது வந்து இந்த லைன்ஸ் வரும், கொஞ்சம் அந்த லைன்ஸ் கீழே இருக்கிறதுனால அதோட லைன்ஸ் வரும். மற்றபடி நீங்கள் உங்ககிட்ட இல்லைன்னா ஜஸ்ட் தோசை தவா வச்சு கூட பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். இப்போ வந்து இந்த சைடும் நான் காமிச்சிடுறேன். This side also it's toasted well. Okay. That's it. நான் உங்களுக்கு இப்போ ரெண்டு சைடும் ரெடியா இருக்கு. நான் பிளேட்டிங் பண்ணிட்டு I'll show you. Yeah, friends, நம்மளோட மசாலா சாண்ட்விச், பொட்டேட்டோ மசாலா சாண்ட்விச் இஸ் ரெடி. பாத்தீங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியா, நல்லா வந்து ஒரு இதுவா இருக்கு. உள்ள சீஸ் வச்சிருந்தோம், மசாலா வச்சிருந்து கூட ரொம்ப வந்து அப்படியே இது ஆறியே போயிருக்கு இப்போ. பட் ஈவன் தென் யூ ஹேவ் தட் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு. ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு ரெசிபியா இருக்கும். கூட வந்து நான் கொஞ்சோண்டு கெச்சப் வச்சிருக்கேன். மயனஸ் பிடிக்கிறவங்களுக்கு மயனஸ் ஆட் பண்ணி கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி திஸ் சாண்ட்விச் இஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. I'll see you in another recipe. Thank you.